அனைவருக்கும் வணக்கம். விஜய தரங்கிணி அத்தியாயங்கள் 42 மற்றும் 43. 42வது அத்தியாயம் சென்னையின் வருகையும் சோழ மன்னரின் ஆணையும். வெள்ளி முளைத்த நல் இருளுக்குள் விடியல் என்று புறநராற்று படியும் வெள்ளி முளைத்த விடியல் வயல் என புறப்பொருள் வெண்பா மாலையும் போற்றி புகழ்ந்த அந்த விடியற் காலை பொழுதில் தன்னுடைய குடிசைக்கு முன்னால் சென்னையும் விஜயதரங்கினியும் வந்து நின்ற போது வியப்பும் அதிர்ச்சியும் விரைந்து தன்னை பற்றி கொள்ளவே வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எழாத மனதுடன் பிரமித்து போய் நின்றுவிட்டாள் தீபசுந்தரி. என்ன தாயே, என்னை தெரியவில்லையா? நான் தான் சென்னி என சிரித்தான் சென்னி பேரரையன். தன்னுடைய வியப்பை சற்றென உதறி கொண்டவளாக, வாருங்கள் வாருங்கள் என்றாள் தீபசுந்தரி. ஏதேது மரியாதை பலமாக இருக்கிறதே. வழக்கம் போல என்னை ஒருமையில் அழைத்தால்தான் நான் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வேன் என செல்லமாக கோபித்துக் கொண்டான் சென்னி. தீபசுந்தரியின் இதழ்களோ புன்னகைத்தன. வாப்பா வா, பல மாதங்களுக்கு பிறகு என் நினைவு உனக்கு வந்தது குறித்து மிக்க மகிழ்ச்சிதான் எனக்கு என்றால் அந்த புன்னகைக்கு இடையே. இப்போதுதான் எனக்கு என்னுடைய சொந்த இடத்திற்கு வந்ததை போன்ற உணர்வு ஏற்படுகிறது என்ற சென்னி. இவள் என விஜயதரங்கினியை சுட்டிக்காட்டி ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். கையை தூக்கி அவனை பேச வேண்டாம் என தடுத்த தீபசுந்தரி, முதலில் இந்த பெண்ணை பார்த்ததும் இளவரசர் அழைத்து வந்த வித்யதாரிணி தான் என எண்ணி நான் திகைத்து போய்விட்டேன். ஆனால் இவள் வித்யதாரிணி அல்லல், வித்யதாரிணியின் சகோதரி விஜயதரங்கினி என்பதை சில கணங்களுக்குள் புரிந்து கொண்டு விட்டேன் என்றாள். அப்படியா? எப்படி புரிந்து கொண்டீர்கள்? இந்த பெண் உடையணிந்திருக்கும் விதத்தில் இருந்தே இவள் தமிழகத்தை சார்ந்தவள் என புரிந்து கொண்டேன். மேலும் மேலும் இவள் கை விரல்கள் இவள் வித்யதாரிணி அல்லல் என்பதை நிரூபித்து விட்டனவே என்று தீபசுந்தரி. சரி சரி, களைத்து வந்திருக்கிறீர்கள், ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், பிறகு பேசிக் கொள்ளலாம் என்றாள். இல்லை தாயே, நான் உடனடியாக இங்கிருந்து தஞ்சைக்கு செல்ல வேண்டும் என்ற சென்னி விஜயதரங்கினியின் பக்கமாக திரும்பி, விஜயதரங்கினி, தாய்ப்பாசத்தை உணராத எனக்கு தாய்ப்பாசத்தை உணர்த்தியவர்கள் இவர்கள். தனிமை வாட்டும் போதெல்லாம் நான் தயங்காமல் இங்கு வந்து தங்கி விடுவேன் என்றான் நெகிழ்ந்த குரலில். தீபசுந்தரியை வணங்கினாள் விஜயதரங்கினி. அளவுக்கு அதிகமாக என்னை புகழ்கிறாய் சென்னி என சிரித்த தீபசுந்தரி தன் பேச்சை தொடர்ந்தாள். இளவரசர் ரோஹிணி தேவியையும் வித்யதாரிணியையும் இங்கே தங்க வைத்துவிட்டு தஞ்சைக்கு சென்றார். அவ்விருவரையும் அழைத்து வர அரண்மனையில் இருந்து தேர் வந்தது. இருவரும் தஞ்சைக்கு போய் சேர்ந்திருப்பார்கள். என் திட்டப்படி நானும் இப்போது விஜயதரங்கினியை இங்கே தங்க வைத்துவிட்டு தஞ்சைக்கு செல்ல எண்ணி உள்ளேன். இவள் சில நாட்களுக்கு இங்கே தங்கி இருக்கட்டும், பிறகு நானே வந்து அழைத்து செல்கிறேன். இவள் இங்கு தங்கும் நாட்களில் இவளுக்கு போர் பயிற்சி அளிக்க வேண்டியது தங்களின் பொறுப்பு என்றான் தீரன் சென்னி. அப்படியே செய்கிறேன் என ஒப்புக்கொண்டாள் அந்த மூதாட்டி. விஜயதரங்கினியை பரதவர் தலைவியிடம் ஒப்படைத்துவிட்டு புறவி ஒன்றில் தஞ்சையை நோக்கி விரைந்து சென்ற சென்னி பேரரையன் தஞ்சையின் அரண்மனைக்கு போய் சேர்ந்த போது அரண்மனை முன்மண்டபத்தின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த சோழ அரசர் தீரன் சென்னியை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். வணக்கம் மன்னவா என்று தலை தாழ்த்தி வணங்கியபடியே அரண்மனைக்குள் நுழைந்த சென்னியை, வாருங்கள் படைத்தலைவரே வாருங்கள் என மகிழ்வுடன் வரவேற்ற மன்னர், இந்த முறை படைத்தலைவரின் பாண்டிய நாட்டு பயணம் பல நாட்களை விழுங்கிவிட்டதோடு பலவிதமான இன்னல்களையும் தந்துவிட்டது. அரிகுலகேசரி மூலம் அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இளவரசர் தான் சித்தர் என்பதை நான் ஈழ நாட்டில்தான் தெரிந்து கொண்டேன் என்று சென்னி. நான் பரதவர் தலைவன் விராட வல்லாளனிடம் கொடுத்தனுப்பிய ஓலை வந்து சேர்ந்ததா என மன்னரிடம் வினவினான். ஓலையை நீங்கள் கொடுத்து அனுப்பியதற்கான காரணத்தையும் கூட நான் புரிந்து கொண்டேன் என சிரித்தார் மன்னர். ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான் அரசே. ஓலையில் உள்ள செய்தியை விட நான் ஈழத்தில் இருப்பதை உங்களுக்கு தெரிவிப்பது மிகவும் முக்கியமானது என்பதை உணர்ந்துதான் விராட வல்லாளனை அனுப்பினேன். அவன் பரதவர் தலைவன் என்று இழுத்தான். பரதவர் தலைவரை விருந்தினர் மாளிகையில் தங்க செய்துள்ளேன் என்ற மன்னர் ஆசனத்தை விட்டு எழுந்தார். சென்னியின் அருகில் வந்து மெதுவான குரலில் பேசத் தொடங்கினார். படைத்தலைவரே, உங்கள் வரவை மிகவும் எதிர்பார்த்தேன். நீங்கள் வந்து சேரவில்லை என்றதும்
சோழியவரையனை வீரர்களுடன் பாண்டிய நாட்டிற்கு அனுப்பினேன் என்று ஆரம்பித்த அரசர், சோழியவரையன் ராஜகோவரையரையும் சாலசீலரையும் காப்பாற்றி அழைத்து வந்ததையும் ராஜகோவரையர் மூலம் தாம் ஓலை செய்தியை அறிந்து கொண்டதையும் விவரித்தார். அப்போது, வணக்கம் அரசே என்று ஒரு சேர வணக்கம் தெரிவித்தபடி உள்ளே நுழைந்த ராஜகோவரையரும் விராட வல்லாளனும் தீரன் சென்னியை கண்டதும் மகிழ்வுற்றனர். படைத்தலைவரே என்று பேச முடியாமல் தத்தளித்தார் ராஜகோவரையர். கொற்கை துறைமுகத்தை நம்மால் மறக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மெதுவாக நகைத்த படைத்தலைவன், நான் இப்பொழுதுதான் தஞ்சைக்கு வந்தேன் என்றான். தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்று நாங்கள் அச்சமுற்றோம். பரதவர் தலைவர் ஓலையுடன் வந்ததும் தான் எங்களுடைய அச்சமே அகன்றது என்ற ராஜகோவரையர் தன் கையில் இருந்த பேழையை மன்னரிடம் கொடுத்தார். பேழையை வாங்கி திறந்து பார்த்தார் பராந்தக சோழர். இது ராஷ்டிரகூட ராஜமுத்திரை அல்லவா? இது எங்கு கிடைத்தது? விருந்தினர் மாளிகையில் இருந்து. அப்படியெனில் அந்த பெண் என்று சந்தேகத்துடன் எழுந்தது மன்னரின் கேள்வி. அந்த பெண் ராஷ்டிரகூட நாட்டின் ஒற்றர் பிரிவை சார்ந்தவள். இளவரசரை ஏமாற்றி தஞ்சைக்குள் நுழைந்து செய்திகளை சேகரித்திருக்கிறாள் என்ற ராஜகோவரையர் அந்த பேழையை எடுத்து செல்வதற்காக பகைவர் மூவர் விருந்தினர் மாளிகைக்குள் நுழைந்ததையும் விராட வல்லாளனிடம் அடிபட்டு ஓடிவிட்டதையும் விவரித்தார். மன்னரின் முகத்தில் சிந்தனை ரேகைகள் படிந்தன. பிறகு உறுதியான குரலில் அவர் பேசத் தொடங்கினார். படைத்தலைவரே, ராஜாதித்தன் தலைமையில் திருமுனைப்பாடி நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்ற படைகள் குறித்த காலத்திற்குள் அங்கு போய் சேர்ந்து விட்டன. இந்த சூழ்நிலையில் ராஷ்டிரகூட நாட்டின் ஒற்றர்கள் தஞ்சைக்குள் தன்னிச்சையாக நடமாடுவது நாட்டிற்கு கேடு. இதற்கிடையில் நீங்கள் தஞ்சைக்கு வந்தவுடன் பாண்டிய நாட்டை நோக்கி நம் படைகள் புறப்படுவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. நீங்கள்தான் அந்த படைப்பிரிவிற்கு தலைமை வகித்து அழைத்து செல்ல வேண்டும். விரைவிலே போர் திட்டத்தை தயாரியுங்கள். ராஜகோவரையர் துணையுடன் ராஷ்டிரகூட ஒற்றர் பிரிவினரை சிறை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் அரசே, இன்றே அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்கிறேன் என்ற சோழர் படைத்தலைவன் பராந்தக சோழரிடம் விடைபெற்றுக் கொண்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். ராஜகோவரையரும் விராட வல்லாளனும் அவனை பின்தொடர்ந்தனர். வெளியே வந்ததும் தனது குரலை தாழ்த்திக் கொண்டு ராஜகோவரையர், பிரபு, சந்திரசேகரவர்மனை எதிர்பாராத விதமாக வணிகர் தெருவில் ஒரு வணிகரின் மாளிகை வாயிலில் பார்த்தேன். அவன் என்னை கவனிக்கவில்லை. அவன் மாளிகைக்குள் சென்றதும் மாளிகையின் பக்கத்தில் சென்று நான் பார்த்தபோது அங்கே நான் கண்ட காட்சி என்று நிறுத்தினார். ஏன், என்ன காட்சியை அப்படி கண்டீர்கள் என சந்தேகத்துடன் எழுந்தது சென்னியின் குரல். அங்கே விஜயதரங்கிணியின் தந்தை நகைவேர் செழியர் சந்திரசேகரவர்மனிடம் சினத்துடன் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார். அப்படியா என்ற தீரன் சென்னி சிந்தனையில் ஆழ்ந்தான். அப்பொழுது ரோஹிணி தேவியையும் வித்யதாரணியையும் அழைத்துக் கொண்டு வந்த காவலர்கள் தங்கும் விடுதியில் அவர்கள் இருவரையும் தவற விட்டுவிட்ட குற்றம் தங்கள் உள்ளத்தை குடைந்தெடுக்க என்ன செய்வது என புரியாத நிலையில் பல இடங்களிலும் தேடிவிட்டு தடுமாறிய உணர்வுகளுடன் அங்கு வந்து சேர்ந்தனர். வணக்கம் பிரபு. இளவரசரின் ஆணைப்படி நாங்கள் கோடிக்கரைக்கு தேருடன் சென்று அங்கிருந்த பெண்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு வரும் வழியில் ஒரு தங்கும் விடுதியில் இரவு பொழுதை கழிப்பதற்காக தங்கினோம். நாங்கள் வெளியே படுத்திருந்தோம். மறுநாள் காலை நாங்கள் விடுதிக்குள் சென்று பார்த்தபோது அந்த பெண்களை அங்கே காணவில்லை. விடுதி தலைவனை துன்புறுத்தி கேட்டும் சரியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. அன்று இரவு மற்றொரு அறையில் யாரோ ஒரு வணிகர் தன் ஆட்களுடன் அந்த விடுதியில் தங்கி இருக்கிறார். அவரையும் அவருடைய ஆட்களையும் கூட மறுநாள் காலை அங்கே காணவில்லை. மேலும் சட்டென்று குறுக்கிட்டான் சென்னி. அந்த வணிகரின் பெயர் என்னவென்று விடுதி தலைவனிடம் விசாரித்தீர்களா? ஆம் பிரபு, விசாரித்தோம். அந்த வணிகரின் பெயர் சந்திரசேகரவர்மன் என்று அந்த விடுதி தலைவன் கூறினான். சென்னியும் ராஜகோவரையரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த விழிகள் அந்த சமயத்தில் நாங்கள் குறிப்பு உணர்தலில் வல்லவர்கள் என்பதை நிரூபித்து காட்டின. வாருங்கள், அந்த மாளிகைக்கு போகலாம் என்று ராஜகோவரையரிடம் சொன்ன சென்னி, நீங்களும் எங்களுடன் வாருங்கள் என்று அந்த வீரர்களிடம் சொல்லிவிட்டு புறவியில் தாவி ஏறினான். நீண்டு கிடந்த வணிகர் தெருவில் வடக்கு கோடியில் சற்று ஒதுங்கிய நிலையில் கட்டப்பட்டிருந்த அந்த வணிகரின் மாளிகையை அவர்கள் சென்று அடைந்த போது மாளிகைக்குள் சந்திரசேகரவர்மன் பலமாக நகைக்கும் ஒளியும், அதைத் தொடர்ந்து
சந்திரசேகரவர்மா, அநியாயங்களோ அதர்ம செயல்களோ ஆரம்பத்தில் பசுமையாகத்தான் தோன்றினாலும் விரைவிலே பட்டு போய்விடும். ஞாபகம் வைத்துக்கொள், உன்னுடைய அதர்ம செயல்களுக்கு ஆண்டவன் நிச்சயம் சரியான தண்டனை கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்று நகைவேற் செழியர் சீறுகின்ற ஒளியும் மிக தெளிவாக கேட்டன. ஆண்டவனா? ஆண்டவனுக்கு மண்ணுலகில் நடப்பவற்றை கவனிப்பதற்கு அவகாசம் இல்லை. அதனால் அவர் இங்கு வரமாட்டார் என இகழ்ச்சியாக சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தான் சந்திரசேகரவர்மன். அவன் சிரிப்பை தொடர்ந்து மாளிகைக்குள் நுழைந்த தீரன் சென்னி, ஆம், ஆண்டவனுக்கு அவகாசம் இல்லாததால் தான் அவனுடைய பிரதிநிதியாக என்னை அனுப்பி வைத்தான் என்று ஏதோ மந்திரத்தை உச்சரிப்பதைப் போல அழுத்தமாக தன் வார்த்தைகளை உச்சரித்தான். அதை கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய சந்திரசேகரவர்மன் திகைப்பில் மூழ்கினான். அத்தியாயம் 43. ஒற்றர்கள் சொன்ன செய்தியும் பூதுகனின் சீற்றமும். சற்றும் எதிர்பாராத நிலையில் நான் ஆண்டவனின் பிரதிநிதி என்று ஏதோ மந்திரத்தை உச்சரிப்பது போல உச்சரித்தபடியே மாளிகைக்குள் வந்து நின்ற தீரன் சென்னியை கண்டதும் திகைப்பில் ஆழ்ந்து தடுமாறி நின்ற சந்திரசேகரவர்மன் அந்த சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்து கொண்டான். அப்படி உணர்ந்ததால் அச்சம் அகத்தில் படர அதனை முகம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல எடுத்துக்காட்ட சில கணங்கள் எதுவுமே பேசாமல் நின்று விட்டான். வேல் பாயும் வேகத்தை காட்டிலும் என் சக்தி வலிமை வாய்ந்தது என்று உணர்த்துவதைப் போல தீரன் சென்னியின் கூர் விழிகள் சந்திரசேகரவர்மனின் உள்ளத்தை ஊடுருவி துளைத்துக் கொண்டிருந்தன. அந்த பயங்கரமான அமைதியின் ஆட்சியை அங்கிருந்து முதலில் அகற்றியவள் வித்யதாரணிதான். வாருங்கள், நல்ல சமயத்தில் வந்தீர்கள். இந்த பாதகன் எங்களை படுகொலியில் வீழ்த்த திட்டமிட்டு இந்த மாளிகைக்கு கொண்டு வந்திருக்கிறான். இவனுடைய கொடுமைகள் இன்றோடு அழியட்டும். இவனை சிறையிட்டு இனிமேலும் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் நடைபெறாத வண்ணம் தடை செய்யுங்கள். படைத்தலைவரை, தடை செய்யுங்கள். தன்னுடைய தந்தைக்கு முன்னால் வந்து நின்று விழிகளில் கனல் தெரிக்க பேசிய வித்யதாரணியின் பக்கமாக திரும்பினான் தீரன் சென்னி. வித்யதாரணி, இவன் என்று ஏதோ சொல்ல தொடங்கிய தீரன் சென்னியை இடைமறித்தான் சந்திரசேகரவர்மன். வித்யதாரணியா? அப்படியானால் விஜயதரங்கினி? அவன் தடுமாற்றத்தை கண்டு நகைத்தான் சென்னி பேரறியன். பிறகு திடமான குரலில், இவள் விஜயதரங்கினியின் சகோதரி. உருவ ஒற்றுமை உங்களை ஏமாற்றிவிட்டது என்று சொன்னான். அப்படியானால் கொற்கையில் என்னிடமிருந்து பிரித்து அழைத்துச் சென்ற விஜயதரங்கினி என்று மீண்டும் சந்தேகத்துடன் பேச்சை பாதியில் நிறுத்தினான் சந்திரசேகரவர்மன். விஜயதரங்கினி இப்போது என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாள் என்ற தீரன் சென்னி, அன்றைக்கு கொற்கையில் நீங்கள் என்னிடம் கூறியது நினைவிருக்கிறதா சந்திரசேகரவர்மரே என்று கேட்டான். என்ன கூறினேன் என குழப்பத்துடன் எழுந்தது சந்திரசேகரவர்மன் குரல். சோழர் படைத்தலைவனாகிய எனக்கு பாண்டிய நாட்டிற்குள் உங்களை சிறைப்பிடிக்கும் உரிமை கிடையாது என்று கூறினீர்களே என்றான் நிதானமான குரலில். மௌனம் சாதித்தான் சந்திரசேகரவர்மன். அவனை நெருங்கி அவன் கண்களுடன் தன் கண்களை கலக்க விட்ட சென்னி உறுதியான குரலில் மேலும் பேசத் தொடங்கினான். வணிகர் என்ற பெயருக்குள் ஒளிந்து கொண்டு நீங்கள் பெண்களின் வாழ்க்கையை விற்று பொருள் சேர்த்தீர்கள். நேரிய வழியில் ஈட்டப்படாத செல்வம் நிறைவான பயனை தருவதில்லை. அதை நினைவில் கொள்பவர்கள் நியதியில் பிறழ்வதில்லை. பாண்டிய நாட்டிற்குள் உங்களை சிறை செய்ய எனக்கு உரிமை இல்லை என்று நீங்கள் சொன்ன போதே உங்களை தஞ்சையில் சிறை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ராஜகோவரையர் மூலம் செய்வது என முடிவு செய்துவிட்டேன். ஆனால் நானே உங்களை இவ்வளவு விரைவில் சிறை செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. உறுதியான குரலில் சென்னி இவ்வாறு சொல்லி முடித்தவுடன் பெரிதாக சிரித்தான் சந்திரசேகரவர்மன். பிறகு சிரிப்பை நிறுத்திவிட்டு, சோழர் படைத்தலைவரே, என்னை அவ்வளவு எளிதில் உங்களால் சிறை செய்துவிட முடியாது. அதோ பாருங்கள் என்று சொன்னான். அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் கையில் வாள்களுடன் சில முரடர்கள் நின்று கொண்டிருந்தனர். இன்னும் ஏன் நிற்கிறீர்கள்? இவனை வெட்டி போடுங்கள் என உருமினான் சந்திரசேகரவர்மன். தீரன் சென்னியை நோக்கி பாய்ந்து வந்த வீரர்களை, அனைவரும் அப்படியே நில்லுங்கள், வாட்களை கீழே போடுங்கள் என்று வாயில் பக்கத்தில் இருந்து வந்த கடுமையான குரல் தடுத்து நிறுத்தியது. வாயில் படியை நோக்கிய முரடர்கள் திகைத்து நின்றனர். சோழ வீரர்களுடன் அந்த மாளிகைக்குள் நுழைந்தார் ராஜகோவரையர். அடுத்த கணம் அதற்கு மேல் எதிர்ப்பதால் எவ்வித பயனுமில்லை என்று உணர்ந்து கொண்டு விட்ட முரடர்கள் வாள்களை கீழே போட்டனர்.
தலையை தாழ்த்திக் கொண்டான் சந்திரசேகரவர்மன். சந்திரசேகரவர்மரே, உங்களுடைய அன்னை உங்களுடன் இருப்பதாக நினைத்து நகைவேற் செழியர் விஜயதரங்கிணியை உங்களுடைய மாளிகையில் தங்க வைக்க முயன்றதற்கு நீங்கள் செய்ததோ பெரும் துரோகச் செயலாகும். உங்கள் அன்னை உங்களுடன் தங்கி இருக்கவில்லை என்ற உண்மையை மறைத்து அவளை அழைத்து வந்து ஆலயத்தில் விற்பனை பொருளாக்க முயன்றீர்கள். அதற்குரிய தண்டனையை ஆண்டவன் அளித்து விட்டான் என்று தீரன் சென்னி காவலர்கள் பக்கமாக திரும்பி, இவர்களை கொண்டு போய் பாதாள சிறையில் அடையுங்கள் என ஆணையிட்டான். கவிழ்ந்த தலையை நிமிர்த்தாமல் காவலர்களுடன் நடந்தான் சந்திரசேகரவர்மன். அவன் பின்னால் அந்த இழு செயலுக்கு துணை நின்ற அவனுடைய வாணிக நண்பனும் நடந்தான். முரடர்களையும் சேர்த்து இழுத்துக் கொண்டு காவலர்கள் அங்கிருந்து வெளியேறினர். நகைவேற் செழியர் நன்றி உணர்ச்சி பொங்க தீரன் சென்னியின் கரங்களை பிடித்துக் கொண்டு கண்ணீர் சிந்த, படைத்தலைவரே, பிரிந்த என் குடும்பம் மீண்டும் இணைவதற்கு பேர் உதவி செய்த உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை. கைமாறு கருதாது நீங்கள் செய்த உதவி ஞானத்திலும் மிக பெரிது என்றார் நெகிழ்வான குரலில். வித்யதரணியின் விழிகள் நன்றி உணர்வுடன் காதல் உணர்வையும் கலந்து தீரன் சென்னியின் விழிகளுடன் உறவாட முற்பட்டன. மெதுவாக சிரித்தான் தீரன் சென்னி. நகைவேற் செழியரே, நான் ஆண்டவன் பிரதிநிதி. நீங்கள் எனக்கு நன்றி சொல்வதை விட ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்றவன் ராஜகோவரையரின் பக்கமாக திரும்பி, இவர்கள் மூவரையும் என்னுடைய மாளிகைக்கு அழைத்து செல்லுங்கள். நான் படைப்பிரிவுகளை பார்வையிட்டு விரைவிலே மாளிகைக்கு வந்து விடுகிறேன் என சொல்லிவிட்டு ராஜகோவரையரின் பதிலை எதிர்பார்க்காதவனாக மாளிகையின் வாயிலை நோக்கி நடந்தான். அவன் சென்றதும் நகைவேற் செழியர், ரோஹிணி தேவி, வித்யதாரிணி ஆகிய மூவரையும் அழைத்துக் கொண்டு தீரன் சென்னியின் மாளிகையை நோக்கி சென்றார் ராஜகோவரையர். அந்த மாளிகையில் இருந்து படைப்பிரிவுகளை பார்வையிடுவதற்காக போர் பயிற்சி நடைபெறும் இடத்தை நோக்கி தன் புறவியில் சென்று கொண்டிருந்த தீரன் சென்னியின் போர் வெளிகளில் வடக்கு கோட்டை வாயிலுக்கு அண்மையில் அடர்ந்து கிடந்த தோப்பிற்குள் ஒரு புறவி மிக வேகமாக நுழைந்து செல்வது தென்பட்டது. அந்த புறவையின் மேல் அமர்ந்திருந்தவன் ஒரு கணம் தன்னை திரும்பி பார்த்துவிட்டு சென்றதால் அவனை அடையாளம் கண்டு கொண்ட தீரன் சென்னி, இவன் பூதகன் அல்லவா? இவன் எதற்காக தஞ்சைக்கு வந்தான் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு அதற்கு விடை கிடைக்காததால் பூதகனை பின்தொடர்ந்து செல்வது என்ற முடிவிற்கு வந்தான். அந்த முடிவுக்கு வந்ததும் அவன் சட்டென புறவியின் வேகத்தை அதிகப்படுத்தி தோப்பை நோக்கி விரைந்து சென்று தோப்பிற்குள் நுழைந்தான். சிறிது தூரம் சென்றதும் பூதகனின் புறவி ஒரு மரத்தடியில் நின்றிருப்பது தெரிந்தது. தன்னுடைய புறவியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய சென்னி மெதுவாக அடர்ந்து கிடந்த அந்த தோப்பிற்குள் மறைந்து மறைந்து முன்னேறி சென்றான். சற்று தொலைவில் சென்றதும் பூதுகன் விராட வல்லாளனிடம் அடிபட்டு ஓடிய வீரர்களிடம் பேசிக் கொண்டிருந்தது அவனது கண்களுக்கு புறப்பட்டது. அவர்களுடைய உரையாடல் கேட்கும் தொலைவிலே ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்ட சென்னையின் செவிகள் கூர்மையாயின. விருந்தினர் மாளிகைக்குள் சிக்கிக் கொண்டு விட்ட நம்முடைய ராஜமுத்திரையையும் அந்த விஷம் தைக்கப்பட்ட குருவாலையும் எடுத்து வர முடியாமல் அந்த பரதவனிடம் அடிபட்டு இப்படி ஓடி வந்திருக்கிறீர்களே, இதை சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அவன் உயிரை மீளா உறக்கத்தில் ஆழ்த்திவிட்டு அந்த பிள்ளையை கைப்பற்றி கொண்டு வராமல் இப்படி வந்து நிற்கிறீர்களே என்று சீற்று மிகுந்த குரலில் அந்த வீரர்களை கடிந்து கொண்டான் பூதுகன். பிரபு, அவன் மனிதன் அல்லன். இரும்பு சலாகையினால் தாக்கினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது அவனுடைய ஒவ்வொரு அடியும். மேலும் சில கனப்பொழுதுகள் நாங்கள் அங்கு இருந்தால் கூட எங்களுடைய உயிர் எமலோகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கும் என்றான் ஒருவன் தலையை குனிந்து கொண்டே. அவன் சொன்னதை கேட்டதும் சிந்தனையுடன் கைகளை பின்புறம் இணைத்தபடி அங்கும் இங்குமாக நடந்தான் பூதுகன். மாதங்கியையும் அதற்கு பிறகு எங்களால் சந்திக்க முடியவில்லை. ஆனால் ஆனால் என்று கேட்டுக்கொண்டே புருவங்களை உயர்த்தினான் பூதுகன். ஆனால் ராஜாதித்தன் திருமுனைப்பாடி நாட்டிற்கு படையுடன் கிளம்பிய போது இறுதியாக ஒரு மூதாட்டி அவனுக்கு திலகமிட்டு கண்களில் கண்ணீர் மல்க விடை கொடுத்து அனுப்பினாள். அவளை பார்த்தால் மாதங்கியை போல் இருந்தது. சட்டென்று கோபத்துடன் அந்த வீரனின் மீது பாய்ந்து அவன் கழுத்தை பிடித்து நிறுத்தான் பூதுகன். பிரபு, பிரபு என்று திணறினான் அவன். நீ சொல்வது உண்மைதானா? அவள் மீது வீண் பழி சுமத்தாதே என்று உருமினான் பூதுகன். ஆம் பிரபு, அவன் சொல்வது உண்மைதான். மாதங்கிதான் மூதாட்டியின் வேடத்தில் வந்து திலகமிட்டவள் என்பதை எங்களால் நிச்சயம் நிரூபிக்க முடியும்
நம்முடைய ஆட்களில் சிலர் மாதங்கியை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் என்றான் மற்றொரு வீரன். ச்சே என்று தன் பிடியில் அகப்பட்டு திணறிக் கொண்டிருந்த வீரனை உதறி தள்ளினான் பூதுகன். மாதங்கி, உன்னால் தான் சாதிக்க முடியும் என்று நானும் ராஷ்டிரகூட மன்னரும் மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டோமே. பெண் புத்தியின் பேதமை தன்மை உன்னையும் விட்டு வைக்கவில்லை என்பதை இப்போதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏதோ பைத்தியம் பிடித்தவனை போல தனக்குத்தானே பேசிக்கொண்ட பூதுகன். சரி சரி, புறப்படுங்கள். அவள் எங்கிருந்தாலும் அவளை இழுத்துக்கொண்டு ராஷ்டிரகூட நாட்டிற்கு வந்து சேருங்கள். தான் செய்த இந்த பாவச் செயலுக்கு அவள் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். விரைந்து செல்லுங்கள் என சீற்றத்துடன் ஆணையிட்டான் அவர்களுக்கு. தோப்பின் உட்பகுதியை நோக்கி விரைந்து சென்ற அந்த வீரர்களையே உற்று பார்த்து கொண்டிருந்த பூதுகன், பூதுகா, நாம் போடுகின்ற திட்டப்படி எல்லாமே நடந்து விடுவது என்றால் விதியின் கரங்களுக்கு வலுவில்லாமல் போய்விடும் என்ற நிதானமான குரலை கேட்டு வியப்புடன் வாளை உருவிக்கொண்டு குரல் வந்த திசை பக்கமாக திரும்பி பார்த்தான். அங்கு கையில் வாளுடன் நின்றிருந்த தீரன் சென்னியின் விழிகள் அவனை நோக்கி நகைத்தன. மீண்டும் அத்தியாயம் 44 சந்திக்கிறேன். நன்றி.